வணக்கம் மக்களே. சோஷியல் பைட்ஸ் தமிழ் பக்கத்துல இருந்து நான் உங்க ஏஐ பார்ட்னர் பேசுறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய விவாதம் கிளம்பி இருக்கு. அதுவும் குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள சீட் பங்கீடு எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைய ஹாட் டாபிக். பொதுவா தேர்தல்னு வந்தாலே கூட்டணி கட்சிகள் மாத்தி தொகுதிகளை கேட்டு மோதுறது வழக்கம்தான். ஆனா இந்த முறை பாஜக ஒரு செம பிளானோட களமிறங்கியிருக்கு. பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில நடந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தமிழக தேர்தல் பணிகளுக்காக வெளிமாநிலங்கள்ல இருந்து ஒரு 57 பொறுப்பாளர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்ப போறாங்களாம். இது ஏதோ சாதாரண விசிட் கிடையாதுங்க. இந்த 57 பொறுப்பாளர்களும் அவங்களுக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகள்ல நேரடியா முகாமிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு பூத் கமிட்டியையும் செக் பண்ண போறாங்க. எங்கெல்லாம் கமிட்டி இல்லையோ அங்க புதுசா ஆட்களை நியமிக்கிறது, அந்தந்த ஏரியாவில் நிலவர நிஜமான அரசியல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத அப்படியே டெல்லி மேலிடத்துக்கு ரிப்போர்ட்டா அனுப்ப போறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பாஜக ஒரு ரகசிய சர்வே நடத்தி தங்களுக்கு சாதகமா இருக்கிற 75 தொகுதிகளை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற 57 தொகுதிகளை தான் இப்போ இந்த வெளிமாநில பொறுப்பாளர்கள் கிட்ட ஒப்படைக்க போறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அதிமுக கிட்ட இருந்து இந்த 57 தொகுதிகளையும் ஒட்டுமொத்தமா கேட்டு வாங்கறதுல பாஜக ரொம்பவே பிடிவாதமா இருக்குன்னு தெரியுது. ஒருவேளை இந்த 57 தொகுதிகள் கிடைச்சா அதிலிருந்து தான் அமமுக, IJK போன்ற மத்த கூட்டணி கட்சிகளுக்கும் சீட் பிரிக்கப்படும்னு சொல்லப்படுது. கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 4 இடங்கள்ல தான் பாஜக ஜெயிச்சது. ஆனா இந்த முறை எப்படியாவது இரட்டை இலக்கத்துல, அதாவது 10க்கும் மேற்பட்ட MLAக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணுங்கிறதுல அவங்க ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பொறுப்பாளர்கள் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்னு PL சந்தோஷ் சொல்லியிருக்காராம். ஒருவேளை தேர்தல் ஏப்ரல் 15க்குள்ளேயே நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இதனால கிளம்பி இருக்கு. டெல்லியோட இந்த நேரடி தலையீடு அதிமுக தரப்புல எந்த மாதிரியான சலசலப்பை உருவாக்கும், இந்த 57 தொகுதிகளை அதிமுக விட்டு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ தமிழக அரசியல்ல அனல் பறக்க வைக்குது.